அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். பொதுவாகவே கிரைம் இன்வெஸ்டிகேஷன், கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ்னால் மலையாள சினி ஃபீல்டு அடிச்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக இந்த வருஷம் 2025 முதல் சம்பவமாக அடிப்படை சம்பவமாக வெளியே வந்திருக்க படம் தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த படம் பார்த்துட்டேன். இது வந்து இன்னைக்கு நைட்டு நெட்ஃப்ளிக்ஸில் கூட ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. 20ஆம் தேதி மார்ச்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லேயும் இந்த படம் வந்து ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. ஒரு தரமான படம். இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது UA 16+, அது மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். அது ஏன் UA 16+ன்றது நான் எண்டில் சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த படத்தோட வெர்டிக்ட் முதல்ல சொல்லிடுறேன். இந்த படம் இந்த வருஷத்தில் 2025 வந்த மலையாளத்தில் வந்த மிக சிறப்பான ஒரு தரமான சீடேஜ் த்ரில்லர், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எப்படி வேணால் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு படம் பார்த்து திருப்தி கொடுக்கும். எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. ஸோ இது வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய அளவில் இப்போது ஸ்ட்ரீமிங் ஆக போன்றது நல்ல விஷயம். தேட்டரில் பார்த்தாலும் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். தமிழ் டப்பிங் கூட இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. தேட்டர்கள்லேயும் தமிழ்நாட்டிலையும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றும் பல ஊர்கள்லையும் விசாகப்பட்டினம் மற்றும் கேரளாவை தாண்டி எல்லா ஊர்கள்லையும் உலக அளவில் மலையாள பட ரசிகர்களால் ரொம்ப கொண்டாடப்பட்ட படம், பொதுமக்கள்கிட்ட வரவேற்பு பெற்ற படம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி நைட்டு ஸ்ட்ரீமிங் ஆகுறது நல்ல ஒரு விஷயம். 20 மார்ச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு ஹைப் அதிகமாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி படமும் வந்து 12 கோடி பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகி வந்து ஒரு 5 நாள்லேயே 50 கோடியை தாண்டிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 50 கோடி தாண்டி 3 மடங்கு 4 மடங்கு லாபத்தை எடுத்திருக்கு படம். ஸோ கண்டென்ட் இஸ் த கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மலையாளத்தில் வந்து பல சிறப்பான படங்களை இட்டு கொடுத்த ஒரு கதாசிரியர் தான் இந்த படத்துக்கு கதையை எழுதியிருக்காரு. அவர் யாருன்னா நாயாட்டு, ஜோசப், இந்த மாதிரி விறுவிறுப்பான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர்களை எழுதின ஷாகிர் கபீர் அவர் தான் இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காரு. அது இல்லாமல் அவர் இளவேல பூஞ்சரான்னு சொல்லி ஒரு படத்தையும் இயக்கியிருக்காரு. அதுவும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்ற மிஸ்ட்ரி த்ரில்லர். அந்த படத்தையும் அவர் தான் இயக்கியிருந்தார். மற்ற 2 படத்துக்கும் அவர் கதை எழுதினார், ஜோசப் நாயாட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி படத்துக்கு கதை எழுதியிருக்காரு. இயக்குனர் வந்து ஜித்து அஸ்ரஃப்னு சொல்லி புதுமுக இயக்குனர் தான். அவர் டெபியூட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் நம்பவே முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் எப்படி கிரைம் மிஸ்ட்ரி படங்கள் மலையாளத்தில் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்து கில்லி மாதிரி படம் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் சிறப்பாக இருக்குது. படத்தில் வந்து ஹீரோவாக வந்து குஞ்சாக கோபன், அப்புறம் பிரியாமணி, ஜெகதீஷ் இப்படின்னு முக்கியமான கேரக்டரில் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார், சிவசங்கர் அவர் பேர். அவர் வந்து டிஎஸ்பியாக இருந்துட்டு ஒரு கோவத்தினால ஒரு பிரச்சனைனால டிபார்ட்மெண்ட்லேருந்து டீப்ரமோட் ஆகி இன்ஸ்பெக்டராக ஒரு ஊரில் வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக சார்ஜ் எடுக்கிறாரு. அப்போ எடுக்கும்போது அவருக்கு முதல்ல ஒரு கேஸ் வருது. அது என்னென்னா, ஜெகதீஷ் வந்து அவர் வந்து ஒரு நகையை வந்து அடமானம் வைக்க போவார். அப்போ வந்து அங்கே நகையை செக் பண்ணும்போது அது வந்து போலி நகை. அது அடமானம் வச்சு ஏமாத்துற ஃபோர்ஜரி கேஸ் வந்து இவருக்கு வரும். இவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு டியூட்டியில் சேர்ந்துருப்பார். கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டரு. ரொம்பவும் கடுகடுப்பாக இருக்கார் ஆஃபீஸர், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அவரை பார்த்தாலே டிபார்ட்மெண்ட்லேயே பயப்படுற அளவுக்கு தான் இருப்பார் குஞ்சாக போபன். அவர் தான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். அவருக்கு இந்த கேஸ் வருது. அவர் வந்து ஜெகதீஷை வந்து விசாரிச்சுட்டு அந்த செயினை கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஜெகதீஷ் சைடு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சாலும் ஜெகதீஷ் பொண்ணுக்கு இந்த விஷயம் நியூஸ் வெளியில் வந்தோடனே ஜெகதீஷ் பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாங்க. இதுக்கு காரணம் வந்து குஞ்சாக போகணும் வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணதாலும் சொல்லி ஜெகதீஷ் அவருக்கு ரொம்ப கோவப்பட்டு அவர் வந்து அகைன்ஸ்டாக வந்து கேஸ் கொடுக்குறாரு பெரிய அரசியல் தலைவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு. இதுக்கிடையில் வந்து இந்த பிரச்சனையோட தீவிரத்தை அறிஞ்சிட்டு குஞ்சாக போகணும் வந்து வேற எதுக்கு மாற்றலாம்னு சொல்லி அவரோட உயரதிகாரி கொஞ்ச நாள் ஹைதராபாத்துக்கு வந்து அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்குள்ளே குஞ்சாக போகன் வந்து இந்த நியூஸ் தெரிய வந்து நான் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுவேன், இது நான் எடுத்த கேஸ்ன்னு சொல்லி அவர் அந்த கேஸ் ஃபோர்ஜரி கேஸை இறங்கி நூல் பிடிச்சி போகும்போது அது எதிர்பாராத திருப்பங்கள் குஞ்சாக போகனுக்கு அதில் சம்பந்தம் ஆகிற அளவுக்கு ஒரு பரபரப்பான ட்விஸ்டான சம்பவங்கள்லாம் அரங்கேறுது. அவர் லைஃப்பை புரட்டி போடக்கூடிய அளவில் அவர் வாழ்க்கையில் சம்பவங்கள்லாம் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் வித்தியாசமான பரபரப்பான யூகிக்க முடியாத கிளைமேக்ஸ் முடிகிற பேலன்ஸான மிச்ச கதை. நீ படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா ஸ்க்ரீன் ப்ளே தான். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாயாட்டு, ஜோசப் அந்த மாதிரியான விறுவிறுப்பான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பற்றிக்கிட்டு போகுது. அதுலேயும் இன்ட்ரோல் பிளாக் வந்து விட்ட இடம் வந்து எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. அது அந்த ட்விஸ்ட்டு நம்மளால் யூகிச்சிக்க முடியாது. நம்மளை வந்து கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸில் வச்சுருக்க மாதிரியான ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு. அது இல்லாமல் கிளைமேக்ஸும் வந்து எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸ் தான். இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க படத்தோட கிளைமேக்ஸை. அது இல்லாமல் படத்தில் முக்கியமான ஒரு இது அறிமுக இயக்கணுன்னே நம்ப முடியாத அளவுக்கு ஜித்து அஸ்ரப் வந்து நல்லாவே படத்தை இயக்கியிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி கதையும் நல்லா எழுதியிருக்காரு. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஷாகிர் கபூர்,
ஷாகிர் கபீர் அவர்கள். அப்புறம் நாயாட்டு ஜோசப் அந்த படத்தோட கதை எழுதினவர் தான். அது இல்லாமல் இளவில பூஞ்சல கதை எழுதி இயக்குனவர். இந்த படத்துக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறாரு. இப்போ அவர் தான் மெயின் பலம்னு சொல்லலாம். படத்தில் வந்து ஹீரோவா குஞ்சாக போவன். அவர் வந்து சாக்லேட் பாயாவே நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். வித்தியாசமான வேடங்கள்லாம் ஏற்று நடிக்கக்கூடியவர் அவர். அவர் வேட்டா, அப்புறம் மும்பை எக்ஸ்பிரஸ், அஞ்சாம் பத்திரா இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் படங்கள்லையும் பட்டையை கிளப்பியிருப்பாரு. அந்த வரிசையில் இந்த படமும் அவருக்கு ஒன் ஆஃப் த கேரியர் பெஸ்ட் படம்னு சொல்லக்கூடிய அளவில் சிறப்பான நடிப்பு. ஒரு படத்தில் வந்து எந்த சீன்லையும் சிரிக்கவே மாட்டார். ஒரு ரொம்பவும் ஒரு ரகடான டைப் தான் கேரக்டர் தான் அவருக்கு. ஒரு சில சீன்ஸ் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த ஃபேமிலியோட இருக்க ஜாலியான சீன்ஸ், செலிப்ரேஷன் சீன்ஸ் மட்டும்தான் அவர் சந்தோஷமாக இருப்பார். இதெல்லாம் படத்தில் வந்து கோவத்தை காமிக்கக்கூடிய அளவில், ஒரு சோகத்தை தாங்கிட்டு இருக்க மாதிரியான அளவில் கிட்டத்தட்ட வேட்டையாடு விளையாடு உலகநாயகன் கேரக்டர் மாதிரின்னு கூட சொல்லலாம். காக்காக சூர்யா அவர்கள் கேரக்டரை நினைவுபடுத்துகிற மாதிரி அந்த சோகங்கள் நிறைஞ்ச கேரக்டர். ஆனால் இது வேற மாதிரியான ஜானர். ஸோ படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவரோட கேரக்டர் வந்து நல்லாவே சிறப்பாக பண்ணியிருக்காரு. பல விருதுகள் பெறக்கூடிய அளவுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவருக்கு ஒரு ட்ராமாவில் பாதிக்கப்பட்டு அதனால் அடிக்கடி ஒரு ஒரு மூளையில் வந்து பிரச்சனை வந்து ஒரு மயங்கி உள்ள கண்டிஷன் போகிற மாதிரி சீன்ஸ்லாம் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அது இல்லாமல் படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பின்னி பல் எடுத்திருக்காரு. நேச்சுரலாக பார்க்குற மாதிரியே பண்ணியிருக்காங்க அந்த சீன்ஸ்லாம். குறிப்பாக கிளைமேக்ஸ் ஃபைட்டு அதெல்லாம் வந்து வேறு லெவலாக இருக்குது. நேரில் பார்க்குற மாதிரி திலீப் சுப்ராயன் அவர்களும் கூட இன்னொருத்தரம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். செம்ம சிறப்பான ஒரு ஆக்ஷன் காட்சிகள் சிறப்பாக பண்ணியிருக்காரு. பிரியாமணி படத்தில் வந்து ஹீரோயினா மாதிரி வராங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருந்தும் படத்தில் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலான்ற அளவு கூட இருக்குது. அவங்களும் வந்து அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி வர சீன்ஸ்லாம் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தேசிய விருது பெற்ற நடிகை அவங்க பிரியாமணி. அவங்களுக்கும் நம்மளோட பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் நடிகர் ஜெகதீஷ். குறைஞ்ச சீனே வந்தாலும் அவரோட கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு ஜெகதீஷ் அவர்கள். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இவ்வளோ நாள் காமெடி சீன்ஸ்லாம் பின்னி பல்ல எடுத்தார். இந்த படத்தில் வந்து குணச்சித்திர வேஷத்தில் நல்லாவே பண்ணிக்கிட்டு வர்றாரு. இப்போ வர படங்கள்லாம் அவர் இல்லாத படமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவில் அவருக்கான கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த படத்துலையும். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் உயரதிகார வைஷாக் நாயர், அப்புறம் மெயின் வில்லனாக வர வைஷாக்கு அப்படின்னு சொல்லி படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் நடித்தவங்க எல்லாருமே அவங்க கேரக்டரை சிறப்பாக உணர்ந்து பண்ணியிருக்காங்க. ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக் வேறு லெவலில் படத்தை எலிவேட் பண்ணுது. படத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பில்லர்னு கூட சொல்லலாம் ஜேக் பிஜாய் அவர்கள் மியூசிக்கு. அது இல்லாமல் படத்தில் வந்து கேமரா வந்து ரோபி வர்கீஸ் ஜார்ஜ் ராஜ் அவர்கள்லாம் அவர் தான் படத்துக்கு அந்த ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறது, இன்வெஸ்டிகேஷன் ஹோல்ட் பண்ணுறதுன்னு கேமராவில் பூந்து விளையாடி இருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படம் ஆக ஓகோவா மைனஸே இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் எனக்கு பிரச்சனையாக படுது. அது என்னென்னா வில்லன் வந்து ஒரு விஷயத்துக்காக நிறைய பேரை வந்து போட்டு தள்ளுவார். அவர் எதனால் போட்டு தள்ளுறாருன்ற விஷயங்கள் கடைசியில் ரிவீல் ஆனாலும் அவர் போட்டு தள்ளக்கூடிய காரணங்கள் வந்து அந்தளவுக்கு ரொம்பவும் வலுவானதாக தெரியல. அது இல்லாமல் இவங்களெல்லாம் எப்படி அவங்க தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிறாங்கன்றதும் சின்ன ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக பார்க்கப்படுது. அது இல்லாமல் இந்த படம் நம்ம ஏற்கனவே தமிழில் பல படங்கள் பார்த்து பழகுன மாதிரி இருக்குது. தமிழ் ரசிகர்களுக்கு சின்ன விஷயமா ஒரு சிறிய அளவில் மட்டும்தான் ஏமாற்றம் வராங்க. மற்றபடி படத்தில் யூகிக்க முடியாத ட்விஸ்ட் வச்சு அதையும் வந்து தெரியாத அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. இருந்தாலும் அந்த ஒரு நமக்கு வந்து பல வேட்டையாடு விளையாடு, அப்புறம் காக்க காக்க, சேதுபதி ஐபிஎஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம நினைவு வருது. நம்மள வந்து மறக்க முடியல. சின்ன விஷயங்கள் தான் அது. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் இது முற்றிலும் வேறுபட்ட ஜானர், வேறுபட்ட ட்விஸ்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, தமிழ் டப்பிங்கோட இன்றைக்கி நைட் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு சீட்டை த்ரில்லர் பார்த்த திருப்தி, யூகிக்க முடியாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச கிளைமேக்ஸு, அது இல்லாமல் பல ஃபேக்டர்ஸ் நிறைஞ்ச விஷயங்கள், இன்ட்ரோல் பிளாக்லாம் வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தரமான ஒரு போலீஸ் ஸ்டோரி பார்த்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இது படத்தில் வந்து வன்முறை காட்சிகள் சில விஷயங்கள் இருக்குது. பொள்ளாச்சி சம்பவம் மாதிரியான சில விஷயங்களும் இருக்குது. அதனால் படத்துக்கு A16 தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகளும் சில விஷயங்கள் இருக்குது. அதனால் 16+ பார்க்குறவங்க மேலே இருக்கவங்க பார்க்குறது நல்லது. 16+ இருக்கவங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். ஸோ இந்த படம் நம்மளை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் வாட்ச்சு. இப்போ வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் பல லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்கள் தெரியப்படுத்துங்க. தியேட்டர்கள்லேயும் இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. தமிழ் வெர்ஷனும் நல்லாவே இருக்குது. ஏன்னா படத்தில் தியேட்டரில் எஃபெக்ட் பார்க்கும்போது அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸே அலாதி தான். ஸோ தியேட்டரில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கூட இப்போ நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலே கூட ஓடிக்கிட்டு இருக்கு, பாருங்கள். அப்படி இல்லை நான் வீட்டிலேருந்தே ரிலாக்ஸாக பார்ப்பேன்றவங்களுக்கு வீக்கெண்டுக்கு நல்லது. அது இல்லாமல் இப்போ ஐபிஎல் வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸ் டைமில் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. ஸோ 16+ இருக்கும், கண்டிப்பாக பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இதான் நம்மளோட ரிவ்யூ. ஸோ அந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். வேறு ரிவ்யூ அல்லது முன்னாடி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.